இதே போல இந்த பக்கம் திமுக அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதிமுக எடப்பாடி அண்ணன், அதுக்கப்புறம் பாஜக நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற கூட்டணியை தாண்டி வேற யாருமே அதுக்குள்ளார வரல. ஏங்க ஜி.கே. வாசன் இருக்காருங்க அப்படின்னாக்க ஜி.கே. வாசனுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கும் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ்க்குன்னு நம்ம எண்ணி பார்க்கணும். ஏங்க ஏசி சண்முக அண்ணாச்சி இருக்காருங்க அப்படின்னா ஏசி சண்முக அண்ணா கட்சியோட பேர் கூட நம்ம பல பேருக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிறத தான் வாக்காளர்கள் பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனாக்க வேலூர் தாண்டி கிருஷ்ணகிரி பக்கம் போயிட்டாலோ அல்லது விழுப்புரம் தாண்டி திருச்சியை தாண்டிட்டாலோ ஏசி சண்முகம் அப்படின்னாக்க யாரு, அவருக்கு என்ன கட்சி பேரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டிடிவி தினகரன் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில. ஏன் பாரதிய ஜனதாவோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம்னாக்கா எடப்பாடி அண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு, நாங்க பாஜகவோட கூட்டணி இருக்கு.